ஹாய் ஆல். ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 2-3 வீக்ஸ் பேக் வந்து ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் ஒன்று அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய லைஃப் ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க. இட் நாட் பி எ பிக் பட் அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. என்னென்னா அவங்க வந்து ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் பேப்பர் ஹேண்ட் கிராஃப்டட் வந்து செய்து நிறைய வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்களாம். அதில் நல்ல ஒரு ரீச் கொடுத்துருந்தாங்க. நல்ல வந்து இன்கம் சேல் பண்ணாங்க. நிறைய உமன்ஸ்க்கு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சடனாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன். அவங்களால வந்துட்டு அவங்க இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஸ்டெப் எடுத்து அந்த எலக்ட்ரிக் ஷாப்பை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த அவங்களோட எய்மை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோடைய எலக்ட்ரிக் ஷாப்பை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணி அதில் வந்து மினிமலாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட 4 த டைம் வந்து அவங்க வந்து அதுலேருந்து அமௌண்ட் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 C டர்ன் ஓவர் பர் இயர் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது நம்ம யோசிப்போம். பட் நெவர். நமக்கு எல்லாமே நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் ஏதோ ஒரு ரீசனுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட கோலை மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை நோக்கி ஓடிட்டே இருங்க. நமக்கு கடவுள் ஒரு விஷயம் வச்சுருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்க்கு வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். Thank you for watching. Bye.